அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள பகுதி. சீசருக்கு கப்பம் கட்டுவது முறையா இல்லையா என்று ஒரு சிலர் இயேசுவிடம் கேட்டார்கள். ஒரு தெனாரியத்தை கேட்டு வாங்கி அதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் சீசருடையவை என்றார்கள். அவர் அவர்கள் நோக்கி, அப்படியானால் சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதியிலே 2 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கு கொடுத்துருங்க, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்க என்று சொல்லுகின்றார். சீசருக்கு உரியதென்றால் இந்த உலகத்தில் நம்ம ஆளுகிற தலைவர்களுக்கு அரசுக்கு கொடுக்க வேண்டிய காரியம், செய்ய வேண்டிய காரியங்கள். அது உலகத்தில் நமக்கு என்னென்னு தெரியும். இதுக்கு டேக்ஸு, அதுக்கு டேக்ஸு, எல்லாம் வரி, பல காரியங்கள் நம்ம செய்கிறோம். அவை என்னவென்று நமக்கெல்லாம் பலருக்கும் தெரிந்திருக்கும். அதில் செயல்படுத்துவது நமக்கு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கடவுளுக்கு உரியது எது என்று நாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அவற்றை நாம் கடைபிடிக்கும் பொழுது தான் அது அவருக்கு ஏற்புடைய மக்களாக நாம் மாறுகிறோம். அப்போ கடவுளுக்கு உரியது எது என்று பார்க்கிற பொழுது முதலாவதாக வந்து நிற்பது அன்பு தான். ஏனென்றால் அந்த அன்பை அவர் நம்மிடத்தில் காட்டினார். நாம் அவருக்கு அந்த பதில் அன்பை காட்டுகிறோமா? அவரோடு எந்த அளவுக்கு நாம் நெருங்கிய உறவில் இருக்கிறோம்? அன்பு என்றால் உறவு. எந்த அளவுக்கு நாம் நெருங்கிய உறவில் இருக்கிறோம்? அனுதினம் நமக்கும் கடவுளுக்கும் தனிப்பட்ட உறவு உண்டா? செக் பண்ணுவோம். 2வது, நம்முடைய பேச்சிலே, வாக்கிலே உண்மை இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் உண்மை உள்ளவர். நானே வழியும் உண்மைன்னு சொன்னார். அப்போ உண்மை இருக்க வேண்டும். 3வதாக, நம்முடைய வாழ்க்கையில் உண்மையில் மட்டும்தான் போதாது, நீதி நேர்மை நம் வாழ்வில் வெளிப்பட வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் அது நீதியானதாக, நேர்மை உள்ளதாக இருக்க வேண்டும். 4வதாக, ஆண்டவர் நமக்கு எதிர்பார்ப்பது உள்ளத்தின் நல்ல எண்ணம். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நல்ல எண்ணம். அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு எதிர்பார்ப்பது அந்த நல்ல எண்ணத்தோடு கூடிய நற்செயல்கள், சாட்சியாக வெளிப்படுகிற நற்செயல்கள். நம்மோடு வாழுகிற சக மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து இயேசுவை அவர்கள் மத்தியிலே மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக 6வதாக ஆண்டவர் நம்மை எதிர்பார்ப்பது மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும்பொழுதே மாபெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும்படிக்குத்தான் வந்தார். அதைத்தானே இயேசு பிறந்த பொழுது வானதூதர்கள் பாடினார்கள், இதோ உங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியான செய்தியை, மாபெரும் மகிழ்ச்சி. அது என்ன? இயேசு கொண்டு வந்த மீட்பு. அந்த மீட்பின் வழியாக அந்த மாபெரும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், கடவுள் நெருங்கிய உறவு கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் மகிழ்ந்தால் மட்டும் போதாது, நாம் பிறரை மகிழ்விக்கிறவர்களாக மாற வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிறரை இப்படி மகிழ்விக்கிறவர்களாக மாறி இருக்கிறோமா? எத்தனை பேரை மகிழ்வித்திருக்கிறோம்? ஏனால் மகிழ்ச்சி என்பது பரவிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு இடத்தில் தங்குவதற்காக கொடுக்கப்படுவது அல்ல. அதை சொன்னால் இல்லையா, இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள். நாம் பிறகு தாராள மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியம் ஆண்டவர் நம்மை எதிர்பார்ப்பது அவரிடம் நாம் கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. ஏனென்றால் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் அவருக்கு பிரியமாய் நடப்பது கூடாத காரியம். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்புகிறோம், ஆண்டவர் படைத்த இந்த மனிதர்களை நம்புகிறோம். நம்ம நம்பிக்கை ஆண்டவரத்தில் 100% இருக்கிறதா? 100% இல்லைனா கூட அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்குதா? அவர் நம்மிடம் மலையளவு எதிர்பார்க்கலை, கடுகளவு தான் எதிர்பார்க்கிறார். இந்த நம்பிக்கை நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மேல் முழுசாக வச்சுருக்கிறோமா? இப்படி ஆண்டவருக்கு ஏற்புடைய காரியங்களை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி வாழ்கிறோமா? செக் பண்ணி பார்ப்போம். குறைவுகள் இருந்தால் ஆண்டவருடன் கேட்டு மன்றாடுவோம். ஜெபிக்கலாமா? என் அன்புள்ள பரலோக தந்தை, இந்த காலை வேளையில்
கடவுளுக்கு உரியவை எவை என்று எங்களுக்கு அடையாளம் காட்டி அவற்றை எங்கள் வாழ்வில் செயல்படுத்தி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் குறைவுபட்டவர்கள் தான். எங்களுடைய குறைவுகளை நீக்கி நிறைவை நோக்கி பயணிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உண்மை முழுமையாக நாங்கள் அன்பு செய்கிறோம். மீட்பராம் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.